ஒரு அழகான நீலவானத்தில் மென்மையான வெண்மையான மேகங்கள் எல்லாம் சேர்ந்து மிதந்து கொண்டிருந்தன. அந்த மேகங்களுக்குள் ஒரு சின்ன குட்டி மேகம் இருந்தது. அவன் பெயர் மிமி. மிமி ரொம்ப சின்னவன், ஆனா ரொம்ப ஆர்வம் கொண்டவன். கீழே இருக்கும் உலகம் எப்படி இருக்கும் என்று அவன் தினமும் நினைப்பான். ஒரு நாள் பறவைகள் பறப்பதை பார்த்து கொண்டே இருந்த மிமி திடீரென்று வீ ஒரு பெரிய காற்று வீசி மிமிய அவன் குடும்பத்திலிருந்து தூரமாக தள்ளிவிட்டது. அம்மா, அப்பா, நான் வழி தொலைந்துட்டேனே. மிமி பயந்து போய் அழுதான். அப்போது ஒரு அழகான நீல நிற பறவை பறந்து வந்தது. ஏன் அழறே குட்டி மேகமே என்று அன்பாக கேட்டது. நான் என் வீட்டை தொலைத்துட்டேன் என்று மிமி சொன்னான். பறவை சிரித்துக்கொண்டே சொன்னது, கவலைப்படாதே, நான் உனக்கு உதவி செய்கிறேன். அந்த பறவையின் பெயர் சிக்கு. அவர்கள் இருவரும் கீழே பார்த்தார்கள். அங்கே ஒரு அழகான காடு. ஆனா எல்லாரும் கவலையோட இருந்தார்கள். மான் சொன்னது, நீர் இல்லாம எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முயல் சொன்னது, குளம் காய்ந்திடுச்சு, பூக்களும் வாடி நின்றன. இதைக் கண்ட மிமியின் மனம் துடித்தது. எனக்குள்ள தண்ணீர் இருக்கு, நான் உதவி செய்யலாமே. ஆனா அவன் பயந்தான். நான் மழை பெய்தா நான் இல்லாம போயிடுவேனா? சிறிது நேரம் யோசித்த மிமி பின்னர் தைரியமாக சொன்னான், இல்ல, நான் நல்லது செய்யணும். மிமி மெதுவாக மழை பெய்ய ஆரம்பித்தான். டிப் டிப் டிப். மழை விழுந்ததும் மரம் பச்சையானது, பூக்கள் மலர்ந்தது. விலங்குகள் எல்லாம் குதிச்சு சந்தோஷப்பட்டன. நன்றி மிமி என்று எல்லாரும் கத்தினார்கள். மழை முடிந்ததும் சூரியன் சிரித்தது. அவன் வெப்பத்தில் மிமி மீண்டும் மேலே மேலே பறந்தான். காற்று அவனை மெதுவாக தூக்கிச் சென்றது. மிமி என்று யாரோ கூப்பிட்டார்கள். அவன் திரும்பி பார்த்தான். அது அவன் மேகக் குடும்பம். நீ ரொம்ப நல்லது செய்துட்டே என்று அவர்கள் பெருமையோடு சொன்னார்கள். மிமி சிரித்தான். நான் சின்னவன்தான், ஆனா என் நல்ல மனசு பெரியது. கதையின் கருத்து சின்னவங்கன்னு நினைக்காதீங்க. நல்ல மனசு இருந்தா பெரிய நல்லது செய்யலாம்.